வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரசிஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோக்களை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கொஸ்டினை பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ பாருங்க, 4368 ப்ளஸ் 2158 மைனஸ் 596 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3421 ப்ளஸ் 1262. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 6526 வரும். மைனஸ் 596 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ 6526லேருந்து 596 மைனஸ் பண்ணுங்க. 5530 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4683. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5930 மைனஸ் 4683. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1247. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாருங்க, 3456 டிவைட் பை 12 டிவைட் பை 8 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, 3456 12 டிவைட் பண்ணுங்க, 288 வருது. அப்போ 288 டிவைட் பை 8 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ டிவைட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் பாருங்க, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா நம்ம என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்கணும், அடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இப்போ இந்த கொஸ்டின் எழுதுங்க. 13 × 252 டிவைடட் பை 42 ப்ளஸ் 170 சீக்வல் டு இந்த கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்னு வச்சுங்க, எக்ஸ் ப்ளஸ் 47. ஓகே, இப்போ பாருங்க, இதை அடிச்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் 21 அடிச்சு கொடுத்தா 2 21 42, 1 21 21, மிச்சம் 4 வருது, 2 21 42. ஓகே, இதை அடிச்சுங்க. 6 2 12. ஓகே, பாருங்க, 13 × 6 ப்ளஸ் 170, இந்த 47 இந்த பக்கம் கொண்டாந்துங்க, 47 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, இதை மல்டிபிள் பண்ணுங்க, ரெண்டையும் என்ன வரும்? 13 6 78, 78 ப்ளஸ் 170 47 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஆட் பண்ணால் 248 மைனஸ் 47 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா சப்ராக்ஷன், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 201 201. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 201. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கும் போர்ட் மாஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு போர்ட் மாஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட்டு போர்ட் மாஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன ஒன்றுனா ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒன்று, ஃபர்ஸ்ட்டு இது எது ஒன்று. இப்போ எது ஒன்றுங்க, 1 + 1/2 + 1. இப்போ என்ன ஒன்றுனா கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 2 + 1 3. அப்போ 3/2 வரும் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா 3/2. ஓகே, அப்போ என்ன ஒன்று அடுத்து இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 3/2 தான் வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 டிவைடட் பை 3/2. ஓகே, ப்ளஸ் 1. ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ 1/3/2 எப்படி போடலாம்? 2/3ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ 1 + 2/3 ப்ளஸ் 1. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 + 2 5, அப்போ 5/3. ஓகே, அப்போ 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 5/3
ப்ளஸ் 1 ஈக்குவல் டு பார்த்தோம்னா இப்போ 5/3 3/5ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 3/5 ப்ளஸ் 1. அப்போ என்ன ஒன்றா இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 ப்ளஸ் 3 8. அப்போ 8/5. ஓகே 8/5 ப்ளஸ் 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/8/5 ப்ளஸ் 1. அப்போ 5/8ன்னு எழுதிக்கலாமா? 1/8/5 5/8ன்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. பண்ணால் 8 + 5 13. 13/8. இதே ஆன்சர். ப்ராக்கெட் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் ஒரே கணக்கு கொடுத்தா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து போர்ட் மாஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் இது வந்து நமக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் இது ஒன்றுங்க. 2 + 3 5 × 5 + 3/1/2 divided by 6 + 5 × 4/4/5. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3/1/2 எப்படி எழுதலாம்? இது அப்படியே மேலே வந்துடும். 2 மேலே வந்துடும், கீழே 1 வந்துடும். அப்போ 5 × 5 + 3 × 2 6/1. அதே மாதிரி 6 + 5 × 4 இதுவும் அதே மாதிரி மேலே வந்துச்சுன்னா × 5/4. ஓகே இப்போ பாருங்க 4க்கு 4 கேன்சல் ஆயிடும். 6/1 வந்து 6ன்னு எழுதிக்கலாம். ஓகே இப்போ 5 × 5 25. 25 + 6. அதே மாதிரி 6 + இது 5 × 5 25. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 31/31. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் இஸ் 1. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே இந்த கொஸ்டினை பாருங்க. 128 divided by 16 × x minus 7 × 2 divided by 7 squared minus 8 × 6 plus x squared equal to 1. நம்ம இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலே நம்ம வந்து போர்ட் மாஸ் இது யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனை பாருங்க. ஓகே 128 16ஆல் அடிச்சு கொடுத்தா 8 16 128. ஓகே இப்போ இதில் பாருங்க இதை வந்து மல்டிப்ளிகேஷன் முடிச்சுருங்க. 48. ஓகே இப்போ இது எதுன்னா 8 × x minus 7 × 2 divided by 7 squared 49. ஓகே minus 48 plus x squared equal to 1. ஓகே அடுத்து பாருங்க இதை வந்து 8 × x வந்து நம்ம 8x வச்சுக்கலாம். ஓகே அதே மாதிரி 7 × 2 14. ஓகே divided by 49 minus 48 1 plus x squared equal to 1. இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வைக்கலாமா? அப்போ 8x minus 14 equal to 1 plus x squared. ஓகே இப்போ பாருங்க இந்த 8xஐயும் இந்த 14ஐயும் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x squared plus 1 இந்த plus 8x அங்கிட்டு போகும்போது minus 8x ஆயிரும். அப்போ minus 8x இந்த minus 14 அந்த பக்கம் போகும்போது plus 14 equal to 0. அடுத்து பாருங்க 1 plus 14 15 x squared minus 8x plus 15 equal to 0. இப்போ வந்து ஃபேக்டர் எடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் minus 8 வரணும். அப்போ அந்த மாதிரி நம்பரை பாருங்க. அப்போ -3 - 5. அப்போ x minus 3 x minus 5 equal to 0. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 15 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் -8 வந்துடும். ஓகே இப்போ பாருங்க x is equal to 3 or x is equal to 5. இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். இந்த வீடியோ இதோட முடிவடையுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.